அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ பேப்பர் 2 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் பேசிக் அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இது வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் பேப்பர் 446 இருக்கு பார்த்தீங்கன்னா அதோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு உண்டான பேப்பர் தான். ஈஸியா கஷ்டமா அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப முக்கியமா ஏன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் சொன்னதை வச்சுதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொசிஷனோட லெவல் பாத்தீங்கன்னா முழுக்க லோ டு மாடரேட் லெவல் தான். லோ டு மாடரேட் லெவல் தான் தவிர ரொம்ப டஃப் கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அவர் எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தாருன்னா கண்டிப்பா 120 வந்து கண்டிப்பா வந்து கரெக்ட் சார், அதுக்கு மேல வந்து எல்லாமே கெஸ் பண்ணி போட்டிருக்கேன் சார் அப்படின்றத சொல்லியிருக்காரு. மேக்சிமம் எல்லா கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன் கொஸ்டின் தான். சிங்கிள் லைன் கொஸ்டின் நீங்க ஈவன் அந்த மெக்கானிக்கலுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல கூட டிஃபரெண்டா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் அது எதுன்னு கொடுத்திருந்தாங்க. பட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லைன் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அந்த பேசிக் டிசைனர்ல வந்து சுத்தமா சம்ஸே கிடையாது, ப்ராப்ளமேட்டிக்கா எதுவுமே கேட்கல. பட் இங்க வந்து ப்ராப்ளமேட்டிக் கேட்டிருக்காங்க, ஆனா 1-2 தான், அவ்வளவு சம்ஸ் இல்லாம 1-2 தான் கேட்டிருக்காங்க. அந்த 1-2 பாத்தீங்கன்னா பேசிக் ஃபார்முலா வச்சுதான் சம் வந்திருக்கே தவிர இன்டெப்தா எதுவும் கேட்கல அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு. டிசி மோட்டாருக்கு டிஇ மோட்டார் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சில இதுல பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் அந்த ஆப்ஷன்ஸுக்கு வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷனே இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாரு. டைரக்டா இங்கிலீஷ்லேயே தான் கொடுத்தாங்க. கொஸ்டின் வந்து தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கு, ஆப்ஷன்ஸ் வந்து டைரக்டா வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஓம் ரெசிஸ்டன்ஸ் அதுல வந்து கண்டுபிடிக்கிறதுல சீரியஸ்ல வந்து எது ஹை கரண்ட் வரும் எது வந்து ஹை கரண்ட் வரும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சிம்பிள்ஸை பேஸ் பண்ணி எர்த் சிம்பிள் கீழே கொடுத்துருக்கிறதுல எது எர்த் சிம்பிள் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. மேக்சிமம் இந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நோ டிராயிங் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி நோ சர்க்கியூட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத அவர் தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சரிங்களா, டிராயிங் சம்பந்தமாக கொஸ்டின் வரல, சர்க்கியூட் சம்பந்தமாக கொஸ்டின்ஸ் வரல அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் எல்லாம் அதாவது டைரக்டா கொடுக்குற கொஸ்டின்ஸே வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணாத முடியாத மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரிக்கியா கேட்டிருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பவர் பிளான்ட் எது, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் எது அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 பவர் பிளான்ட்டை கொடுத்துட்டு 4 பவர் பிளான்ட்டை கீழே கொடுத்துட்டு இதுல வந்து டிரான்ஸ்மிஷன் ஃபியூல் காஸ்ட்டுக்கு உண்டான அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் ஃபியூல் காஸ்ட் எதுக்கு கம்மியாகும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து டைரக்டாகவும் சில கொஸ்டின்ஸ் வந்து இன்டைரக்டா, அதாவது டைரக்டா கொடுத்தாலும் இன்டைரக்டாகவும் தான் நிறைய கொஸ்டின். மேக்சிமம் சிங்கிள் லைன் கொஸ்டின் தான், ரொம்பலாம் வந்து கிரிட்டிக்கலா கேட்கல அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட் தான். ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு உண்டான போஸ்டிங்க பார்த்தீங்கன்னா 654 இருக்கிறதுலே ஹியூஜ் வேகன்சி இதுக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து ஹெவியா இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சுன்னா கட் ஆஃபும் வந்து ஹை லெவல்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ஆர்எல் அகாடமியில எல்லா விதமான டெஸ்ட் பேச்சஸுமே அவைலபிளா இருக்கு, ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட சோர்ஸே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட மெட்டீரியலை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா, நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு கீழே ஓவராலா எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத தாராளமா சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் வந்து கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வரக்கூடிய மாடல் டெஸ்ட் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.